நாங்க வந்து பெயிண்டருங்க. சிவகரியில வேலைய முடிச்சுட்டு கிளம்புறோங்க. விஜய் வந்துங்கன்னா பார்க்கலான்ட்டு தான் போனோம். உள்ள. குழந்தை பிள்ளைங்கலாம் இங்கிட்டு நெறைய பேர் இருந்தாங்க சைடுல. "இங்கிட்டு போகாதீங்கம்மா. இங்கிட்டு போனீங்கன்னா ஒரு மண்ட வரும். அந்த சந்துல போனீங்கன்னா போதூர் சைடு போயிருங்க. இந்த சைடு கும்பல் ஓவரா இருக்கு." அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுட்டு, பார்க்குறேங்க 7:10க்கெல்லாம் வந்து பேசுறாப்புடிங்க. பேசுறப்பலாம் ரொம்ப நெருக்கல் தாங்க முடியாம, எனங்கனாலே முடியல. இந்த குழந்தைங்கள இங்கிட்டு தாட்டி விட்டு திரும்ப போய் என் மேல பொத்து பொத்துன்னு வந்து விழுவுறாய்ங்க. ம். தள்ளி விட்டு கீழ விழுந்ததுல சைடுங்க. மிதிச்சது. ம். இங்க காலு, கை ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி அடிபட்ட கை பிளேட் வச்சிருக்கு. அதிலயே மிதிச்சதுல எனக்கு ஒண்ணும் முடியல. இன்னும் சாப்பாடு இவ்வளோண்டு தான் சாப்பிட முடியுது. ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிறப்ப திரும்ப வந்து பேசினாருங்க. எப்படி நடந்தது என்னன்னு கேட்டு போனாருங்க. ம். சீமான் சீமான் சார் எல்லாம் வந்தாங்க. பார்த்தாங்க. விஜய் சைடுல இருந்து இன்னும் யாருமே எதுவும் பேசலீங்க. தப்பு ஃபுல்லா அவங்க மேல தான். அவங்க பண்ணுனனால தான் இத்தன உயிர் போனது காரணமே. உயிர் போயிட்டு இருக்கிற வண்டியில எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து இது பண்றாங்க. அவர் பாட்டுல கார் எடுத்துட்டு அந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டாப்புல. அப்புறம் எதுக்கு இத்தன கூட்டத்த கூட்டுனாரு? ஒரு மக்களுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, பாதுகாக்காம போய் உயிர எடுத்துட்டு தான் போயிருக்காரு. 41 உயிர கொண்டுட்டு போயிருக்காரு கரூர்ல வந்து. மனசாட்சியே இல்லாம நான் பொழைச்சது செத்து பொழைச்சிருக்கேங்க. ஆளுங்கள இறக்கி வேணும்னே இது பண்ணி விட்டாங்க. கிடையாது, கிடையாதுங்க. நம்ம ஊர் மக்கள நம்மளே யாராச்சும் கொல்லுவோமா? அங்கிருந்து வந்து கொண்டுட்டு போயிருக்காரு. இப்படி எப்படி சொன்னா நம்ம ஏத்துக்க முடியும்? அது ஏத்துக்க முடியாதுங்க. கட்சி தலைவரே கிடையாதுங்க. ஒரு கரூருக்கு வந்து மக்கள கொலை பண்றதுக்குன்னே வந்த மாரி தெரியுதுங்க. 41 உயிருங்க. பாதிக்கப்பட்டு இன்னும் நெறைய பேரு ஆஸ்பத்திரில எல்லாம் இருக்கிறாங்கயா. உயிர் போனதுக்கப்புறம் காச குடுத்தா எப்படிங்க? இந்த அளவுக்கு பார்த்துட்டு அவர் பார்க்காத மாரி போறார்ன்னா, இவரு இந்த நாட்டுக்கு தலைவர் ஆவறக்கு தகுதியே இல்லைங்க. தண்ணியே இல்லைங்க சுத்தமா. அந்த கும்பல்ல டீ கடை தேடியும் போவும் முடியாது அந்த இடத்துக்குள்ள. நவுரவே முடியல. நம்ம கரூருக்குள்ள இல்லைங்க. எங்க வந்தாலும் இந்த மாரி பாவத்த பண்ணிட்டு போகாதீங்க. 40 உயிரு, நூத்துக்கணக்கான சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறோம். இந்த மாரி பண்ணிட்டு எந்த தமிழ்நாட்டுல எங்கேயும் போகாதீங்க. அதாங்க உங்களுக்கு நல்லது.